ஹாய் மச்சான். ஹாய்டா. டேய், நீ சும்மாலாம் வரமாட்டியே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைடா மச்சான், ஒரு லேண்ட் வாங்கினால வீடு கட்ட. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் லேண்ட் இருக்குது. அது யார் பேரில் இருக்குன்னு தெரில. வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு பையலுக்கும் தெரில. பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்தாச்சு. அதான் என்ன செய்யணும் தெரிலடா. டேய், அதெல்லாம் ஒரு மேட்ராடா. சரி, அது பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குன்னு சொன்னல, அந்த லேண்டோட சர்வே நம்பர் தெரியுமா உனக்கு? சர்வே நம்பரா? அப்படின்னா என்னடா? டேய், என்னடா இது கூட தெரியாமல் இருக்க? சர்வே நம்பர்னால் ஒன்றும் இல்லைடா, அந்த லேண்டுக்கு கவர்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஒரு நம்பர் இருக்கும், அதான் சர்வே நம்பர். அது உங்ககிட்ட இருக்கா? நீ சொல்கிறது எங்கள் அப்பா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அன்னைக்கு கூட இதே மாதிரி ஏதோ தான் சொன்னார். டேய், அப்போ வேலை முடிஞ்சுதுடா. ஆர்டிஐ ஆக்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி யாரோடதுன்னு கேளு. சொல்லி 30 நாளைக்குள்ளே அவங்களே சொத்து ஓனர் யாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த சர்வே நம்பரோட ஓனர்கிட்ட அப்புறம் நீங்களே பேசி வாங்கிக்கோ சொத்தை. ஆர்டிஐ ஆக்டா? அப்படின்னா? நம்ம நாட்டில் இருக்க ஒரு குடிமகனுக்கும் நம்ம இந்திய சட்டம் அப்படிங்கிறது பேச்சுரிமை, வாழ்வுரிமை, மனித உரிமை அப்படின்னு பல உரிமைகளை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு உரிமையை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை. அது ஏன் அப்படின்னா, நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்மளுடைய வரிப்பணம் எப்படி செலவிடப்படுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மேன்மையாக வாழ முடியும். அதனால் இந்த தகவல் அறியும் உரிமையை சட்டத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சட்டமும் சாமானியனும். தர்மம் வாழ்வுதனை சூதுகவும், தர்மம் தலைகாக்கும், சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டமும் சாமானியனும். நம்மளுடைய இந்த தகவல் அறியும் உரிமைக்கு முதல் முறையாக 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதன் மூலியமாக நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்க அலுவலகத்திலையும் நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரன்சியோட தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த ஆக்டின் மூலியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டிஐ ஆக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஐ ஆக்டுக்கு கீழே இருக்கிற முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில செக்ஷன்ஸை வாங்க பார்க்கலாம். ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டிசனும் இந்த ஆக்டை பயன்படுத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 5 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த செக்ஷனின் அடிப்படையாக கொண்டு எல்லா அரசாங்க அலுவலகத்திலையும், அதாவது எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸரை கண்டிப்பாக போட்டு, அந்த ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி ஆர்டிஐ பெட்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஆக்டின் அடிப்படையில் மக்கள் கேட்குற கேள்விகள், அதாவது மக்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் ஒரு பர்சனுடைய இல்லை ஒரு எம்ப்ளாயியோடைய ப்ரைவசியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி விஷயமா இருந்தாலும், நம்ம நாட்டுடைய செக்யூரிட்டியே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி விஷயமா இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ராணுவ ரகசியங்கள், ஒரு பர்சனுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷனை போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மீடியமில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆஃப்லைன் மீடியமில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பிளெயின் A4 ஷீட் எடுத்துக்கிட்டு அந்த A4 ஷீட்டில் நீங்கள் ஃப்ரம் டூ போட்டுட்டு, ஃப்ரம்மில் உங்களுடைய நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு, டூவில் டு த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னும், அதுக்கு கீழே நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் இல்லை அந்த கன்சர்ன் கவர்மெண்ட் ஆஃபீஸோடைய டீட்டெயிலையும் போட்டுட்டு, அதுக்கு கீழே அவங்களோட அட்ரஸையும் போட்டுட்டு, அதுக்கு கீழே நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் கிளாரிட்டியோட பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு, அதுக்கு கீழே டிக்ளரேஷன் அப்படின்னு போட்டுட்டு, நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ ஆக்ட் செக்ஷன் 8க்கு கீழே வர்ற இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்னு தெளிவாக போட்டுருங்க. அது ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் அவங்க செக்ஷன் 8 அடிப்படையில் டிக்ளைன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் அந்த செக்ஷன் 8க்கு கீழே வர்ற அவங்க கொடுக்க முடியாத இன்ஃபர்மேஷனாக இல்லை அப்படிங்கிறத நீங்களும் அவங்களும் அக்னாலேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் சொல்கிறேன். இந்த பெட்டிஷனை ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்கி அதில் ஒட்டிட்டு, இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு அந்த குறிப்பிட்ட அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. ஆர்டிஐ பெட்டிஷனில் போட்ட அந்த இன்ஃபர்மேஷன் 30 நாளைக்குள்ளாடி உங்களுக்கு வந்து அடைஞ்சிரும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா, ரொம்ப ரேரான கேஸில் தான் வராமல் இருக்கும். சப்போஸ் அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கோ இல்லை சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கோ திருப்பி ஒரு பெட்டிஷன் போட்டு அதன் மூலியமாக உங்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, எந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு முதல்ல அதை தராமல் விட்டாரோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கையும் எடுப்பாங்க. இப்போ ஆன்லைனில் எப்படி ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். RTI.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்
உங்களுக்கு ஆல்ரெடி ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடி மூலியமாக சைன்இன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக சைன் அப் கொடுத்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிஐ வெப்சைட்டுக்குள்ளேயே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுலேயே நீங்கள் ஃப்ரம் டு நீங்கள் கேட்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கீழே டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட் கேட்வேல நீங்கள் 10 ரூபாய் மட்டும் நீங்கள் பேமெண்ட்டாக செலுத்திட்டு அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கிடைக்கும். அந்த ரெசிப்ட் வச்சு நீங்கள் உங்களுக்கு 30 நாளுக்குள்ளே வரல அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கோ இல்லை சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கோ கேட்டுக்கலாம். ஓகேங்க, ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். நான் ஏன் இந்த ஆர்டிஐ பற்றி சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தவங்களாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை நீங்கள் என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த ஆர்டிஐ ஆக்டை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வரும். அதனால தான் நான் இதை பற்றி சொன்னேன். நன்றி சார். ஒரு சென்ட்டுக்கு 5 லட்ச ரூபா தான் சார். அதுக்கு மேலே என்னால் ஒரு பைசா தர முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொத்தை தாங்க, இல்லைன்னா போங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? யார்கிட்டடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க? அது மச்சான் வேறு யாரும் இல்லை மச்சான். சொத்து ஓனர் சொன்னேன் தெரியுமா, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். லேண்ட் விஷயமா பேசிகிட்டு இருக்கேன். டேய், அதுக்குள்ளே எப்படா சொத்து ஓனரை கண்டுபிடிச்சா? அதான் மச்சான், நீ ஏதோ ஆக்ட் பேர் சொன்னியே, R15 RX 100. டேய், அதுக்கு பேர் ஆர்டிஐ ஆக்டடா. ஓ, RTI ஆக்ட். நீ கூட ஏதோ சொன்னியே, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள்